வணக்கம். சித்தி விநாயகம் ஜோதிட நிலையம். பொங்கல் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 மேஷராசி. மேஷராசி என்பது சரராசி. வேகமாக செயல்படக்கூடியவர்கள். நெருப்பு ராசி என்பதால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதே நேரம் இயல்பான நிலைக்கும் உடனடியாக வருவார்கள். முன்கோபமும் ஆத்திரமும் அடிக்கடி தோன்றி மறையக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள். ஆதிக்க சுபாவத்தினை அடிக்கடி வெளிக்காட்டக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருப்பவர்கள். அதிகாரமிக்க பதவிகளிலும் ஆட்சி அதிகாரங்களிலும் அடுத்தவர்களை தனக்கு கீழ் பணிய வைத்து வேலை வாங்குவதிலும் திறமைசாலியானவர்கள். ஒரு காரியத்தை கொடுத்தால் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் திறமையானவர்கள். பொதுமக்களுக்கு நன்கு அறிமுகமாக இருப்பவர்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்கள். அழகில் மயங்கக்கூடியவர்கள். இரகசியமான செயல்களையும் இரகசியமான விஷயங்களையும் காப்பதில் வல்லவர்கள். 1000 பேர் கொண்ட சபையாக இருந்தாலும் தனது கருத்தை மறைக்காமல் வெளிப்படுத்தும் துணிச்சல் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட குணங்கள் இந்த மேஷ ராசிக்கு சூரியன் செவ்வாய் நல்ல பலமுடன் இருந்தால் அமையக்கூடிய நிலையை பெற்றிருப்பார்கள். இன்னும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இவை அத்துணையும் கோபமில்லாமல் இனிக்க பேசி கவர்ச்சிகரமான தன்மையால் அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாறாக சனி பகவானின் தொடர்பு பெறும்பொழுது இந்த பலன்களுக்கு நேர்மாறான பலன்களை பெறக்கூடிய அமைப்பை உடைய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 2025 ஆண்டில் நடைபெற உள்ள சில நல்ல விஷயங்களை நாம் இப்பொழுது காலத்தோடு சற்று உற்று நோக்குவோம். இவற்றில் குரு செவ்வாய் ராகு மூவரும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் என்பதை காண்போம். சூரியன் குருவின் தொடர்பு பெறக்கூடிய காலங்களில் 14/1/2025 12/2/2025 வரையிலும் 15/6/2025 முதல் 14/7/2025 வரையிலும் 18/10/2025 முதல் 4/12/2025 வரையிலும் உள்ள காலங்களில் குரு பகவான் தொடர்பை சூரியன் பெறுகிறார். அதே நிலையில் செவ்வாயும் இந்த 18/10/25 முதல் 4/12/25 வரை உள்ள காலங்களில் செவ்வாயும் தொடர்பு பெறுகிறார். புதனும் தொடர்பு பெறுகிறார். இப்படிப்பட்ட காலங்களில் உங்களுக்கு தந்தை மூலம் அனுகூலம், அரசு மூலம் அனுகூலம், மூத்த பிள்ளை மூலம் அனுகூலமான விஷயங்கள், உங்களுடைய குடும்ப சொத்து பிரிக்காமல் இருந்தால் அவற்றை தந்தை சுமூகமான முறையில் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு ரீதியாக வரக்கூடிய பொருளாதாரங்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அரசு பணிக்கு தேர்வு எழுதியோ அல்லது தேர்வு எழுதாமலோ காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசு பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆக தந்தையால் அனுகூலம், அரசால் அனுகூலம், மூத்த மகனால் அனுகூலம் போன்ற
நல்ல பலன்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த ராசிக்கு 9 குரு, 10 சனி. இவர்கள் இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது ஒருவரை மற்றவர் பார்த்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் நிகழக்கூடிய அமைப்பு உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தொழில் மூலம் அனுகூலம், தொழில் அபிவிருத்தி. இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு 29/3/25 14/5/2025 வரை சனி பகவான் குருவை பார்வையிடுவதன் மூலம் கிடைக்கிறது. மீனத்தில் இருக்கும் சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் இருக்கும் குருவை பார்வையிடுவார். அப்படிப்பட்ட காலங்களில் உங்களுக்கு தொழில் மூலம் அனுகூலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிலையில் 18/10/2025 4/12/2025 வரை மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான், கடகத்தில் இருக்கும் குரு பகவான், அதிசாரா பயிற்சியாக மிதுனத்தில் இருக்கும் குரு கடகத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் 18/10/2025 முதல் 4/12/2025 வரை கடகத்தில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை மீன ராசியில் உள்ள சனி பகவானுக்கு கிடைப்பதன் காரணமாக தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, தொழிலால் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக ராசிநாதன் செவ்வாய் மிதுன ராசியில் ஆரம்ப காலத்தில் 21/1/2025 1/4/2025 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 3, 6, 11 இடங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான பலனை தரும். 3, 6, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், மனதில் துணிச்சல் மிகும், நிலங்கள் வாங்குதல், சகோதரரால் அனுகூலம் போன்ற நிலைகளை எல்லாம் கிடைக்கப்பெறும். தொழில் மூலம் அனுகூலம், அரசு மூலம் அனுகூலம் போன்ற நிலைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதற்கு பின்னர் 2/4/2025 முதல் 5/6/2025 வரை பலமிழந்து கடகராசியில் நீசம் பெறும் பொழுது சற்று உங்களுடைய செயல்பாடுகளை நிதானித்து யோசனையோடு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். அதன் பிறகு 6/6/2025 முதல் 27/7/2025 வரை சிம்மராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலை தனது நட்பு வீட்டில் இருந்தாலும் கேதுவினுடைய தாக்கத்தின் காரணமாக செயலிழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். கன்னி ராசி என்பது 28/7/2025 முதல் 12/9/2025 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் 6ஆம் இடத்தில், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை சற்று நல்ல பலன்களை கொடுத்தாலும் காலதாமதத்தோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தரக்கூடிய நிலையில் இருக்கும். காரணம், கன்னிராசி என்பது செவ்வாய்க்கு பகை வீடு என்ற ஒரே காரணம். அதன் பின்னர் 13/9/2025 முதல் 26/10/2025 வரை துலாம் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் குருவின் பார்வையை பெறுவார். அந்த காலகட்டமும் 27/10/2025 முதல்
6/12/2025 வரை தனது ராசியான விருச்சிகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் 7/12/2025 முதல் 14/1/2026 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் குருவின் பார்வையை பெறக்கூடிய காலமும் ஆகிய இந்த 3 காலங்களிலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் சகோதரரால் லாபமும் நிலங்கள் மூலம் லாபமும் கான்ட்ராக்ட் பணிகள் மூலம் லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களை அறிந்து குறிப்பாக உங்கள் ராசிநாதனை குரு பார்வையிடும் காலம், ராசிநாதனாகிய செவ்வாய் 3, 6, 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், இவைகளையெல்லாம் சற்று நீங்கள் கணக்கிட்டு வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல பலன்களை அடைய வேண்டுமென வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் கோச்சார கிரகங்களின் பலன்களும் அவைகளோடு சேர்ந்து முழுமையான பலனை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கும். ஆக ஜனனகால ஜாதகம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட கால நேரங்களை நீங்கள் அனுசரித்து செல்லும் பொழுது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.